விஜயா, ம், நீ தூங்கலையா? தூக்கம் எப்படி வரும்? காலம் நெருங்கிருச்சோன்னு நினச்சா தூக்கம் எப்படியா வரும்? நீ தானே சொன்ன சிஐடியா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஆபத்து இருக்குன்னு எனக்கு என்னையா தெரியும்? அந்த சப் இன்ஸ்பெக்டர் சொன்னது உண்மைதான். சிஐடிகள் பண்ணுற விசாரணை என்றைக்கு ரகசியமாக தான் இருக்கணும். ம், அந்த விஷயத்தை பற்றி நானும் யோசிக்கலை. ரோட்டில் வரும்போது நான் ஒரு குண்டனை ஃபாலோ பண்ணலான்னு சொன்னேன்ல, ம் அவனை உடனே கண்டுபிடிக்கணும். கொன்னுடுவேன்னு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கையில் அவன் பேசினதை கேட்டேன். ஓஹோ, ச்சே, மிஸ் பண்ணிட்டேனே. அவன் ஒரு பக்கம் தப்பிச்சு போட்டோம், நாம் ஒரு பக்கம் கேரளா போய் சேருவோம். இப்படி ஒளிஞ்சு ஓடணுன்னா எவ்வளோ தூரத்துக்கு ஓடுவேன்? இந்த கேஸ் இல்லைன்னா வேற ஒரு கேஸ் விசாரிச்சு தானே ஆகணும். நம்மளுடைய வேலை இதுதான். பேசாமல் நான் இந்த வேலையை விட்டு தொலைச்சலாம் யோசிக்கிறேன். விஜயா, உன் கருணாக்கு கொஞ்சம் அடக்கி வை. பட்டினி கிடந்ததெல்லாம் உனக்கு போதாதா? சாப்பாட்டுக்கு பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கையில் தான் இந்த வேலை கிடைச்சது. அதை வேண்டான்னு சொல்கிற? சிஐடிகள் வேஷம் போட்டு விசாரிக்கணுன்ற தத்துவம் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. நல்லாவும் புரியுது. அந்த குண்டன் தான் தலைவன். அவனை பற்றின எல்லா ரகசியத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். நாம் வேஷம் போட்டு விசாரிக்கலாம். ஓ, அப்படி சொல்கிறியா? 10ஆம் கிளாஸ் மாறுவேட போட்டியில் எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கு தெரியுமா? அப்போ பயப்படவே வேண்டாம். நம்ம மதம் மாறுவோம். ஐயோ, என்ன சொல்கிற? தாடியும் தொப்பியும் வச்சுக்கிட்டு கொடை சரி பண்ணுற ஒரு முஸ்லீம் ஆயிடலாம். ம், கொடை ரிப்பேர்னு நீ ஒரு வாட்டி கட்டு. கொடை ரிப்பேர். கொடை ரிப்பேர். கேரளா சிஐடி மிஸ்டர் ராம்தாஸ்யா? எஸ். ஓ, இன்ஸ்பெக்டரா? விசாரணை நல்லா போயிட்டுருக்கு. நாங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக ஒரு வேஷம் போட்டோம். சிலர் மேலே சந்தேகங்கள் இருக்கு. அதை சொல்ல முடியாது. இப்போ ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? நேரம் வரும்போது நானே கால் பண்ணுறேன். ஓகே ஓகே. அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தொந்தரவு தாங்க முடியலைங்க. அவசர புத்தி. நம்ம இங்கே அசாத்தியமான விஷயங்களை பண்ணுவோன்னு நம்புறாரு. விஜயா, வேற ஒரு நல்ல விஷயமா சொல்லு. அந்த குண்டனை சீக்கிரமாக பிடிச்சே ஆகணும். அம்மி குத்துறவங்களா போகலாமா? தெரியாதவங்க வேலை செய்கிற வேஷம் இனிமே வேண்டாங்கிறேன். உனக்கு தெரிஞ்ச வேலை எல்லாரும் ஏமாத்துறது, அப்புறம் மூக்கு பிடிக்க திங்கிறது. அப்படிங்கிற அப்ப நீயே தனியா வேஷம் போட்டுக்க வேண்டியது. நான் தனியா போறதுக்கு உனக்கு கேரளா கவர்மெண்ட் சம்பளம் தருது. நீ தலைவன், நான் உனக்கு அசிஸ்டன்ட் தானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் ஐடியாவை எப்பவாவது கேட்கணும்னாவது உனக்கு தோணி இருக்கா? சொல்லு. நல்ல ஐடியா நீ முதல்ல சொல்லியிருக்கியா? அப்படின்னா நான் ஒரு ஐடியா சொல்றேன். சொல்லு. நாம பெரிய மீசை வச்சுக்கிட்டு தலையில தலப்பா வச்சுக்கிட்டு ஒரு கிளி ஜோசியக்காரன் ஆயிடலாம். எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் புழுகலாம். கிளி ஜோசியன்னு சொன்னா இந்த கிளியை வச்சு சீட்டை எடுக்கணுமே. அது ரொம்ப சுலபம். அது ரக்க வெட்டின கிளி. கிளியை கூண்டை விட்டு வெளியே விடணும். அப்புறம் அந்த கூண்டை தட்டணும். டிக் 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 அப்படி மெதுவாக தட்டணும். தட்டினதை நிறுத்தின உடனே கிளி சீட் எடுக்கிறது நிறுத்திடும். இந்த வித்தை உனக்கு எப்படி தெரியும்? தாசண்ணே, நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண சிஐடி போலீஸ் இல்லை. இந்த மாதிரி ஐடியா 100 கணக்கில் இருக்கு. நீ வேணா கேட்டு வாங்கிக்க. முதல்ல இது வெற்றிகரமா அமைதான் பார்க்க வேணாம். வெற்றி நிச்சயம். கெட் ரெடி மிஸ்டர் சிஐடி தாசன். ஓகே சிஐடி மிஸ்டர் விஜயன், ரெடி. இதுக்கு பேர் சிஐடி போலப்பா. ஒன்று அந்த பிச்சைக்காரன் பேர் தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் அவன் இருக்கிற ஏரியாவாவது தெரிஞ்சிருக்கணும். ஒன்றும் இல்லை, வெறும் மொட்டையும் சொட்டையுமா இருப்பான்னு சொல்லிக்கிட்டு எங்கேன்னு போய் விசாரிக்கிறது. இதுங்களுக்கு வாடகை வேற கொடுத்து தொலைக்கணும். கிளி ஜோசியக்காரன் வேஷம் போட்டா என்னை பிடிச்சிக்கோங்கன்னு திருட நேரில் வந்து ஆஜராவான்னு நீ தானடா சொன்ன. இங்கே பாரு, நீ போட்ட கொடை வேஷத்தை விட இது ஒன்றும் சொதப்பல் கிடையாது. அன்னைக்கு வாங்காமல் வந்ததே எங்கள் தாத்தா செஞ்ச புண்ணியம் தெரியுமா? சிஐடி வேலை பார்த்தா சம்டைம்ஸ் அடி வாங்க வேண்டியது இருக்கும். விருப்பம் இல்லைனா தொப்பியை கலட்டி வச்சுட்டு நீ இப்போ இந்த வேலையிலேருந்து இப்போவே போயிடு. விருப்பம் இல்லைன்னு யார் சொன்னா? மட்டும் தனியாக இருந்திருந்தா இந்த கேஸை சொடக்கு போடுறதுக்குள்ள. ஆமாம், ஒன்று பண்ணலாம். அந்த பக்கம் நீ உன் வழியில் விசாரி, நான் என் வழியில் விசாரிக்கிறேன். இதை முன்னாலே சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நாம் அந்த குண்டனை முத எங்கே வச்சு பார்த்தோம்? ரெஸ்டாரண்ட்டில். அங்கே தானே நாம் இந்த ஊரெல்லாம் சுற்றுறோமே, அதை விட்டுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மறுபடியும் போய் பார்க்கணும்னு தோணுச்சு உனக்கு? எஸ். இல்லை, இப்போ எனக்கு தோணியிருக்கு. நாம் உடனடியாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பார்க்கணும். நீ முதல்ல டாக்ஸி கூப்பிடு. உனக்கு அறிவு இல்லைங்கிறத நீ மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்க. இன்ன வரைக்கும் கிளி ஜோஷியம் பார்க்குறவங்க டாக்ஸி கூப்பிட்டு நீ பார்த்துருக்கியா? இல்லை. புரியுது. வா, நம்ம பஸ்ஸில் போகலாம்.
ஹலோ நில்லுங்க. என்ன சார் கை பார்க்கணுமா? ஏய், எந்த ஊரா நீங்க? நாங்களா? நாங்க தென்காசி. நாங்க ரெண்டு தென்காசி. வேஷம் போட்டு திருட வந்திருக்கீங்களா? என்னது நாங்களா? நாங்களா? ஆமா நீங்க தான். நீங்க ரெண்டு பேரும் கொடை ரிப்பேர் பண்ற நீங்க வீட்டுக்கு வந்தீங்கல்ல, அப்ப தாடியும் தொப்பியும் வச்சிருந்தாங்க. இது ஒட்டு மீச பாருங்க. ஏய், 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 எங்க ஓடுற? ஏய், புடி, 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 புடி. பார்க்கணும். போட்டு வந்து நாடகம் மாறீங்க. எங்க சார்? எனக்கு எதுவுமே புரியல. புரியாது. சிஐடி எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு புரியாது. பஸ் ஸ்டாப்ல ஊருக்காரங்க வச்சு அடிச்சது பத்தாதுன்னு இவரும் போட்டு அடிக்கிறாரு. பாருங்க சார், நல்லா பாருங்க. சார் இவங்க கேரளால இருந்து கேஸ விசாரிக்க வந்தவங்க. 1000 வாட்டி சொன்னோம்ல, we are CID from கேரளா. we are CID from கேரளான்னு. ஐ எம் சாரி சார். சிஐடி மேல கைய வச்ச இவங்க அத்தனை பேரையும் தூக்கி லாக்கப்ல வைங்க மிஸ்டர். அது என்னன்னா, வீட்டுக்கு வரும்போது முஸ்லிம் வேஷம், பஸ் ஸ்டாண்ட்ல கிளி ஜோசியம், யாரா இருந்தாலும் சந்தேகம் வரும்ல சார். ஓகே, நீங்க போலாம். ஆனா ஒருத்தரை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்ல. அதுக்காக தான் நாங்க இருக்கோம். போங்க சார். நீங்க என்னதான் சார் பண்றீங்க? முஸ்லிம் வேஷம், கிளி ஜோசியம். அதுல என்ன பிரச்சனை? நாங்க கேஸ க்ளோஸ் பண்ணா அது ஸ்டேட் போலீஸ்க்கு பிடிக்காதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். கேரளால கேஸ் இல்லாம நாங்க இல்ல, இங்க கெஞ்சினதுனால தான் வந்தோம். பிடிக்கலனா எங்களை விட்டுருங்க. எனக்கு எந்த பிரச்சனையே இல்ல. கொலகாரனோட பிளட் டெஸ்ட் என்னாச்சு? இது வரைக்கும் ரிசல்ட்டே காணோம். அது எதுவும் வேண்டான்னு நீங்க அன்னைக்கு சொன்னீங்க. நாங்க அன்னைக்கு அப்படி சொன்னாலும் நீங்க உங்களுடைய டியூட்டியை பண்ணணும். எங்களுக்கு அந்த ரிசல்ட் உடனே வேணும். ஒரு டம்மியை கூட ரெடி பண்ண முடியாத உங்களெல்லாம். கம் ஆன் சார், என் ஜீப்ல போங்க. என்னது? ஜீப்லயே போலாம். எங்களுக்கு ஸ்டேட் போலீஸோட உதவி எங்களுக்கு தேவையில்லை. எஸ். கொடை ரெடி பண்ண போனப்போ அடி வாங்குற மாதிரி இருந்துச்சு, பட் வாங்கல. ஆனா கிழிச்சி விஷயத்துல நல்லா கொடுத்தாங்க. இனி வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. அடி வாங்கினதுல அந்த கிளியும் போயிடுச்சு. இல்லாட்டி அதை வச்சாவது பொழைச்சிருக்கலாம். உனக்கு ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு அந்த வேஷம். என்ன என்ன பார்த்துட்டு இருக்க? ஒன்னதான்டா. அவ பொண்ணா போயிட்டா, என் கை ரெண்டு உருத்துது. அந்த பொண்ணுக்கு தெரியுமாடா நம்ம சிஐடின்னு? சார், நீங்க உண்மையை சொல்லிருக்கலாம்ல, இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காத. வேஷம் போட்டு சுத்துற சிஐடிங்கள நான் சினிமால தான் பார்த்திருக்கேன். நாங்க இப்படி நிறைய வேஷம் போட்டு தான் நிறைய கேஸுகளை விசாரிச்சு கண்டுபிடிப்போம். கொடையை உடைச்சதுக்கு தப்பா நினைக்காதீங்க. அதுவா இப்ப முக்கியம்? இப்ப எலும்பு முறிஞ்சில நிக்கிறோம். சாரி. ஹே, அதெல்லாம் பரவாயில்ல. உங்களுடைய பஸ் வரலையா? பஸ் போயிடுச்சு. இன்னைக்கு டைம்க்கு வேலைக்கு போக முடியாது, அதான் வீட்டுக்கு திரும்பி போறேன். ஓ, எங்க ஒர்க் பண்றீங்க? பெரிய வேலைலாம் ஒன்றும் இல்லை. ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்ல சேல்ஸ்கெல்லாம் இருக்கேன். உங்களுடைய பேர் என்ன? ஷோபா. நான் ராம்தாஸ். தாஸ், நம்ம வேலை கேஸ் விசாரிக்கிறது. டெக்ஸ்டைல் ஷாப் எங்க இருக்கு? ஆகாசம். அது நாங்க கேஸ் விசாரிக்க போறப்போ மெயின் ஆபீசர் கூட கான்ஸ்டபிள்ஸ் இருப்பாங்க. மற்ற விஷயங்களை பார்த்துக்க. நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்புறம் மிஸ்டர் கான்ஸ்டபிள் காலேஜ் ஒழுங்கா போகிறதுனால கான்ஸ்டபிள் ஆயிட்டாரு. கேரளாவில் தள்ளு வண்டியில காய்கறி வித்துக்கிட்டு இருந்தான். ஆமா ஆமா, ஞாபகம் இருக்கு. ஒரு கேஸ் விசாரிக்கும் போது அந்த மாதிரியான ஒரு வேஷம் போட வேண்டியது. ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்டா. அவர் ரொம்ப கோக்காரர் போல இருக்கு. ஹே, அப்படிலாம் இல்ல. இவனுக்கு இந்த ஆபீசர் கான்ஸ்டபிள் அந்த காம்ப்ளெக்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும் தானே. அப்புறம் பார்க்கலாம். ஒரு சிஐடி ஆனதுக்கு அப்புறமாவது உன்னோட மனநிலை கொஞ்சமாவது மாறி இருக்கும்னு எதிர்பார்த்தேன்டா. தள்ளு வண்டி கதையை பத்தி வேற யார்ட்டையாவது சொன்ன உன் முகரே பேத்துருவேன் பாத்துக்க. ஏன்டா நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா இந்த பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸையே பிடிச்சிட்டு தொங்குவேன்? என் வயிறெல்லாம் எரியுது. எரியட்டும்டா, அப்படிதான் எரியணும். ஏன்டா உன்னால பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்க முடியுமாடா? எனக்கு கிடைச்ச மெடல்ல பங்கு போட்டுக்கிட்டு நீ இருக்க. போடா திருட்டு பையன்.